அடுத்து சிதம்பரம் பார்க்காம இருக்க முடியாதுல்ல. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி போன முறை ரொம்ப டவுன் டு தி வயர் சுவாரஸ்யமா இருந்த தொகுதி. சிதம்பரத்துல என்ன நிலைமை அப்படிங்கறத பாக்குறோம். அங்க நமக்கெல்லாம் தெரிந்த விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில களமிறங்குகிறார். பானை சின்னத்துல இரட்டை இலையில திரு சந்திரகாசன் அவர்களும், தாமரை சின்னத்துல வேலூர் முன்னாள் மேயர் நினைக்கிறேன் காத்தியாயினி அவர்கள் களமிறங்குறாங்க. ஜான்சி ராணி மைக் சின்னத்துல நாம் தமிழர் கட்சிக்காக களமிறங்குகிறார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள். விடுதலை சிறுத்தைகள் 41 முதல் 47% ஆதரவு பெறுது நமது கருத்து கணிப்புல. அதிமுக 30 முதல் 36%, பாரதிய ஜனதா கட்சி 15 முதல் 21%, நாம் தமிழர் கட்சி நமது கருத்து கணிப்புல 4 முதல் 7% ஆதரவு பெறுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேர்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். கடும் போட்டி. இத பார்த்து இன்னைக்கு நைட் திருமாவளவன் நிம்மதியா தூங்குவார்ல. வாட் a fantastic lead. 11% லீட் எடுத்திருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன் ஆஃப் क्वेश्चनिंग ஸ்பெகுலேஷன்ஸ். அதிமுகல வேற வேட்பாளரும் பாஜக கூட்டணியில வேற கட்சியும் நின்றுந்தா இந்த கான்டெஸ்ட் இன்னும் க்ளோஸா வந்திருக்கலாம். ஸ்ரீபெரும்புத்தூரை எப்படி பார்த்தோமோ ஒரு ஹெவி வெயிட்டுக்கு டஃப் கொடுக்கலையோ கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பாஜக கேண்டிடேட் முயற்சி எல்லாம் பண்றாங்க கண்டிப்பா, எஸ். ஆனா இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா ஒரு முக்கியமான எக்ஸிட்டும் நடக்குது பாஜக இந்த தொகுதி சார்ந்து. திரு தடா பெரியசாமி அவர்கள் அதிமுகக்கு மாறுறாரு. எஸ், அது தாண்டி நம்ம என்ன பாக்குறோம்னா அவுட் சைடர் டேக் ஒன்னு வருது. எப்படி தொகுதியோட எல்லாம் அண்ட் இன்னொன்னு தொகுதி மாவட்டங்கள் கடந்து இருக்கும்போது வேற மினிஸ்டர்ஸ் வராங்க.